சேட்டா பாத்திரம்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன புட்டு ரெடி பண்ணிடலாமா? புட்டு ரெடி பண்ணணும். சரி, புட்டுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லுங்களேன். புட்டுக்கு வந்து பச்சரிசி மாவு புட்டுக்குன்னு தனியாக திரிக்கணும், பரவரன்னு இருக்கும். ஓஹோ, இந்த மாவு வந்து புட்டுக்குன்னு தனியாக திரிச்சு வச்சிருக்காங்க, நல்ல கொரன்னு இருக்கு. சரி சேட்டா சொல்லுங்க. புட்டுக்கு மாவு தரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சரி, உப்பு இந்த அளவுக்கு. உப்பு நல்லா எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சுடு தண்ணி எதுவும் விடாது. இல்லை, வெறும் பச்சை. சரி, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படி பிசைஞ்சு எடுக்கணும். புட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. நம்ம இனிமேல் புட்டு உலக்க எடுத்து இந்தா சில்ல உள்ளே போடணும். உள்ளே போட்டு முடியாச்சா? அப்புறம் லைட்டாக தேங்காய் துருவுனது. தேங்காய் துருவுனது. ஓகே. தேங்காய் துருவுனது போட்டோமா, அப்புறமேலு கொஞ்சம் மாவு எடுத்து போடணும். மாவு போட்டாச்சா? ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போடணும். இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவு போட்டு கொஞ்சம் மாவு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மாவு, கொஞ்சம் தேங்காய், அப்படியே மாறி 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 இதே பண்ணிட்டு இருக்காரு. போட்டாச்சா? அதுக்கப்புறம் நம்ம பொரியலை க்ளோஸ் பண்ணிடுறோம். என்ன மழை பாருங்க, அடின்னு அடிக்குது. இப்போ இங்கே இந்த கிளைமேட்டில் நான் சூப்பராக சுட புட்டு கடலைக்கறி சாப்பிட போகிறேன். நான் உங்களுக்கு ஒரு பிரேக் விட்ட மாதிரி இப்போ பேஞ்ச மழையில் அதுவே எங்களுக்கு ஒரு பிரேக் விட்டுச்சு. என்னண்ணா, இன்னொன்று போட்டுடலாமா? போடலாமே. போடுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சில்லு உள்ளே போட்டுருக்கேன். ஓகே. அதே மாதிரி போடணும். அவ்வளோதான். இது வச்சுட்டு மூடி போட்டுடலாம். புட்டு மாவு நல்லா அந்த குழல்ல லோட் பண்ணிட்டு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி எல்லாம் அப்படியே நிற்குதுங்க. சேட்டா, இது இன்னும் எத்தனை நேரம் வேகணும்? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் வந்ததுன்னா புட்டு ரெடி. புட்டு கடலை போட்டு ஒரு அடிச்சிடலாம் இன்னைக்கு. புட்டு ரெடி. எடுத்துடலாமா? எடுத்துடலாமே. புட்டு எடுத்தாச்சுங்க. 3வது புட்டு எடுத்துட்டு இருக்கோம். எல்லாம் பாருங்க ராக்கெட் மாதிரி நிக்குது. 4, 3, 2, 1 சூப்பரான கிளைமேட்ல, இந்த அழகான லொகேஷன்ல சுட புட்டும் கடலைக்கறியும் நான் இப்போ டேஸ்ட் பண்ண போறேன். இது என்ன எடுத்துட்டு வரீங்க? தேக்கலை எதுக்கு? அடாடாடாடா, நம்ம வாழை இலையில சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். தேக்க இலையில யாராவது சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா? நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். புட்டு கடலைக்கறி சுட டேஸ்ட் பண்ண போறேன். தேங்க்யூ சேட்டா. சேட்டா, நான் எதுன்னு சொல்ல, இந்த அழகான மலையா இல்லை இந்த கிளைமேட்டா இல்லை இந்த சுட புட்டு கடலைக்கறியா, அவ்வளோ பிரமாதமாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சுற்றலாம் சுவைக்கலாம் எல்லைப்புற உணவுகளில் நாங்கள் எல்லை கடந்து எதுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இதெல்லாம் எடுக்கிறோன்னா, இது நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. பீர் சேட்டாரோட கைப்பக்குவம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. இன்றைக்கே இதை உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுற்றலாம் சுவைக்கலாம் எல்லைப்புற உணவுகளை பார்த்துட்டு கடந்த சில வாரமாக நீங்கள் குத்தா கறியும் பழ பாயசமும் கண்டிப்பாக செஞ்சு டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு காரணம் இவங்க ஹசீனா. அதே வரிசையில் இன்றைக்கி நமக்கு பாயாவும் கோதுமை மாவில் ஆப்பமும் செஞ்சு காட்ட போகிறாங்க.
இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்களேன். சின்ன வெங்காயம், ஓகே, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை, தயிர், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, ஓகே, பட்டை கிராம்பு ஏலக்காய், பிரியாணி இலை, கருவேப்பிலை. இதில் பாயா அந்த ஆட்டுக்கால் வந்து கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். ஓகே, 1 hour ஆகும் ப்ரெஷர் குக்கரில். அண்டு தேங்காய் விழுது அரைச்சது, தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு, உப்பு, ஆயில், கறி மசாலா பவுடர். இது நான் எப்பவும் ஒரு டயலாக் சொல்லி தான் ஆரம்பிப்பேன். பற்ற வச்சிடலாமா? பற்ற வச்சிடலாமே. ஃபஸ்ட் ஆயில் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை போட்டுருவோம். இது நல்லா வெடிக்கணும். சின்ன வெங்காயம் நெக்ஸ்ட் போட்டுருவோம். இது ஒரு கை அளவு தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுருவோம். ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் தான் போடுவோம். சரி, 1/2 kgங்கிறனால 1 teaspoon ஈச் போடுறேன். ஓகே. இந்த ஆப்பம்ன்றது வந்து கேரளாவில் ஃபேமஸுங்க. அதே மாதிரி மட்டன் பாயான்றது நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸ். இந்த எல்லைப்புற உணவுகளில் ரெண்டும் சேர்ந்து எப்படி வருது பார்த்தீங்களா? என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தானே? இஞ்சி பூண்டு நல்லா முருகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமேட்டோஸ் போட்டுருவோம். ஓகே, இது ஆக்சுவலி 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேங்க. ஓகே. டொமேட்டோஸ் நல்லா உடஞ்சி எண்ணெயும் தெளிஞ்ச மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு, சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட்டை பண்ணிவிட்டு, ஓகே, க்ரீன் சில்லிஸ் போட்டுடலாம் நம்ம. ஓகே. 3 தான் போட்டிருக்கேன். அடுத்தது தயிர் போட்டுடலாம். ஓகே, தயிர் வந்து 1 கப் எடுத்துருக்கேன் நான். சரி, ஆக்சுவலி நல்ல திக்கு கட்டியான தயிர். ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிர் வேண்டாம். ஓகே, ஏன்னா ரொம்ப புளிப்பு கொடுத்துருவோம் இல்லைன்னா. ஓகே, ஓகே. ஸோ இந்த இப்போ எண்ணெய் வெளியே வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் மிதந்துட்டுருக்கு தயிர் போட்டதுக்கப்புறம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கறி மசாலா பவுடர் சொல்லியிருந்தேன்ல, அது போட்டுக்கலாம். ஆக்சுவலி டீஸ்பூன் வந்து ஒரு 1/2 kgக்கு வந்து ஒரு 3.5 teaspoons போட்டால் போதும். ஓகே. அது இப்போ நல்லா திக்காக கிரேவி மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த இதை போட்டுடலாம். ஆட்டுக்காலை இதில் போட்டுடலாம். ஆக்சுவலி பவுடர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. பிகாஸ் பவுடர் வந்து கருகிரும். ஸோ இது ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சது போட்டுடலாம் நம்ம அப்போ. இந்த நான்வெஜ் செய்யும்போது மாத்திரம் இந்த மசாலாலாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த நான்வெஜ் கறியை சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. அதுவும் ஆட்டுக்கால் பாய்னா சொல்லவே வேண்டாம், உண்மையிலுமே பிரமாதம். கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ போதும். சரி, இது என்ன கையில் ஸ்டைலாக வச்சுருக்கீங்க? இது என்னது? இது ஒன்றும் இல்லை, துணி. யூஸ்வலாக எல்லோரும் துணி யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ சிலிக்கானில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுற்றலாம் சுவைக்கலாம் எல்லைப்புற உணவுகள் ஸ்பெஷலில் மட்டன் பாயா சுட சுட ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, இது ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். சரி. ஸோ ஆக்சுவலி 5 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து உப்பு போட்டுடலாம் நம்ம. சரி. இதில் நீங்கள் அந்த ஆட்டுக்கால் வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தீங்களா? அப்போ இல்லை, போடலை. ஸோ அதுக்கும் சேர்த்து தான் இப்போ. நெக்ஸ்ட்டு கோகனட் போட்டுடலாம் நம்ம. ஓகே. கோகனட் வந்து ஆக்சுவலி கம்மியாக போட்டால் போதும், ஏன்னா நம்ம தேங்காய் பாலும் சேர்ப்போம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் தேங்காய் பால் போட்டுடலாம் நம்ம. தேங்காய் பால் இது 1 கப் அளவுக்கு இருக்குது. இது இந்த முதல் பால் தான், கட்டிப்பால், முதல் பால்.
அது போட்டதுமே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இப்போ வந்து மல்லிக்கீரை போட்டு இறக்கிடலாம். தமிழ்நாடு டிஷ்ஷான மட்டன் பாயா ரெடி. அடுத்தது கேரளா ஸ்பெஷல் ஆப்பம், அதுலேயும் ஹெல்த்தி ட்விஸ்டோட கோதுமை ஆப்பமும் செஞ்சு காட்ட போகிறாங்க. அதையும் பார்த்துக்கலாம்.